ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வெயிட் லாஸ் சீரீஸ் டே 2. இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா தான் ஒரு சத்தும் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலும் திருப்பி வெயிட் கெயின் ஆகுது. பட் நம்ம இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு சக்தியும் கிடக்கும். நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். நம்ம டயட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய தண்ணி குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து இன்றைக்கி நான் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பரும் போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகேவா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரோட்டீன், காஃபு, ஃபைபர் எல்லாம் இருக்க மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். வீட்டிலே சமைக்கிற ஃபுட்டை வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு தனியாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபுல் பாயில்டு எக்கு, அப்புறம் ஒரு ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, சாத்துக்கட்டி, எப்பயும் போல் நார்மலாக ஒரு தோசை. இதுக்கு வந்து சைடிஸ் வந்து இந்த பச்சை மொச்சை கிரேவி தான் வச்சேன். பாருங்கள், நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்றேன். சாப்பிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். திருப்பி மிட் மார்னிங்கில் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது. ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர் மில்க், அதாவது மோர் எடுத்துக்கலாம். மோர் கேர்டு வந்து எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து வரவே வராது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சரியா, இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கோன்ற ஃபீலே இருக்காது. நம்ம நார்மலாக சாப்பிடுவோம், திருப்பி இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு பசியும் எடுக்காது. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். இதில் நம்ம மோஸ்ட்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வந்து ஸ்வீட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். மித்தபடி வேறு எந்த ஒரு தனியாக பிளான் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கிறத வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான் உண்மையான ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நம்ம இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் அப்படி நினச்சி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகேவா? அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த அளவில் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான் எடுத்துருக்கேன். இதில் ஒரு ட்ராப் கூட ஆயில் சேர்க்கவே இல்லை. ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு காலையில் வச்ச பச்சை மொச்சை கிரேவி எடுத்துருக்கேன். ஃபைபருக்கு வந்து நல்லா ஒரு குக்கும்பர் எடுத்து ஃபில்லிங்காக நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் காஃபி இருக்கும், டீ குடிக்கிறவங்க இருப்பீங்க. அவங்கெல்லாம் காஃபி டீ குடிச்சிக்கோங்க. பட் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மில்க்கு தான் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டேன். நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 o'clockலாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அது மாதிரி வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிச்சிருங்க. அதுக்கு மேலே குடித்தா நல்லது, ஆனால் அது கம்மியாக குடிக்க வேணாம். நான் இன்றைக்கி குக்கும்பர், கோவா, 2 சப்பாத்தி எடுத்துருக்கேன். சிக்கன் கிரேவி எடுத்துருக்கேன். சிக்கன்லாம் நல்ல ப்ரோட்டீன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.